சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். பார்த்திபன், தமிழக அரசியல்லையும் திரையுலகிலையும் ரொம்ப அதிகமாக கவனம் பெற்ற ஒரு விவாகரத்து வழக்கில் இப்போ ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்கு. ஒருபுறம் கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்ட சினிமா நட்சத்திரம், மறுபுறம் தமிழக அரசியலில் புதிய அத்தியாயத்தை தொடங்கி இருக்கக்கூடிய அரசியல் தலைவராக இருக்கிறாரு முதல்வர் விஜய். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான இந்த விவாகரத்து வழக்கு இப்போ முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த விவாகரத்து கோரி தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனு சங்கீதா அவர்கள் திரும்ப பெற்றிருக்காங்க. இந்த நிலையில திருமண வாழ்க்கையிலிருந்து வழக்கு நீதிமன்றம் சென்றது வரைக்கும் அரசியல் பயணத்தின் நடுவே ஏற்பட்ட இந்த கவனம்னு இந்த விஷயத்துல என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத நாம இப்ப முழுமையா பார்த்திடலாம். ஓகே, தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக சிஎம் விஜய் வளர்ந்து வந்த காலகட்டத்தில் அவருடைய வாழ்க்கையில் முக்கியமான நபராக அறிமுகமானவங்க தான் சங்கீதா அவர்கள். ஆமாம், விஜய் அவர்களுடைய ரசிகராக அறிமுகமான சங்கீதா பின்னர் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட நட்பு காதலாக மாறி 2 குடும்பங்களுடைய சம்மதத்தோட இருவருக்குமே கடந்த 1999ஆம் ஆண்டு திருமணம் நடந்துருந்துச்சு. திரையுலகில் விஜய் வளர்ச்சி உச்சத்தை நோக்கி சென்ற காலகட்டத்தில் நடைபெற்ற இந்த திருமணம் ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே கவனத்தையும் பெற்றிருந்துச்சு. அப்போது முதல் முதல்வர் விஜய் சங்கீதா தம்பதி தமிழ் திரையுலகில் அதிகம் பேசப்பட்ட நட்சத்திர தம்பதிகள்ல ஒருவராகவே வலம் வந்தாங்க. இந்த நிலையில திருமணத்திற்கு பிறகு விஜய் சங்கீதா தம்பதி பல ஆண்டுகள் இணைந்துதான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு பெஸ்ட் கப்புள் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருடைய பார்வையிலும் இருந்தாங்க. இந்த தம்பதிக்கு மகன் ஜெய்சன் சஞ்சய் மற்றும் மகள் திவ்யா ஷாஷான்னு 2 குழந்தைகளும் இருக்காங்க. விஜயோட திரைப்பயணம், குடும்ப நிகழ்வுகள்னு பல தருணங்கள்ல சங்கீதா மற்றும் குழந்தைகள் தொடர்பான தகவல்கள் ரசிகர்களோட கவனத்தை பெற்றுச்சு. பல ஆண்டுகளா தொடர்ந்த இந்த திருமண வாழ்க்கையில ஏற்பட்ட சில மாற்றங்கள் அதுக்கப்புறம் நீதிமன்றம் வரைக்குமே கொண்டு போய் விட்டுச்சு இல்லையா? ஆமா, ஓகே. இது எல்லாவற்றுக்கும் முன்னாடி நடிகரா மட்டுமே அறியப்பட்ட தற்போதைய முதலமைச்சர் விஜய் படிப்படியா அரசியல் கருத்துக்கள்லாம் முன்வச்சிட்டு வந்திருந்தாரு. மக்கள் பிரச்சனைகள், சமூக விவகாரங்கள் தொடர்பாக தன்னுடைய கருத்துக்கள்லாம் வெளியிட்டு வந்த நிலையில தான் நேரடி அரசியல் பயணத்தை தொடங்கக்கூடிய ஒரு முடிவு எடுத்து கட்சி தொடக்கம், நிர்வாக கட்டமைப்பு, மக்கள் சந்திப்புன்னு முதல்வர் விஜயோடைய அரசியல் நடவடிக்கைகள்லாம் தீவிரம் அடைஞ்சிருந்துச்சு. இது மூலமா தமிழக அரசியல்ல புதிய கவனத்தையுமே பெற்ற தலைவரா விஜய் மாறி இருந்ததையும் நாம பார்த்தோம். எஸ், ஸோ இப்படி விஜயோடைய அரசியல் பயணம் வேகம் பெற்று கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் தான் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான ஒரு விவகாரம் மீடியா வெளிச்சத்திற்கு வந்தது. எல்லாராலையும் பேசப்படக்கூடிய ஒரு விவகாரமாகவும் மாறினது. தேர்தல் அரசியல் சூழல் பரபரப்பாக இருந்த நேரத்தில் நடிகர் விஜய் பிரபல 3 எழுத்து நடிகை ஒருத்தரோட உறவில் இருப்பதாகவும், இதனால தன்னை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நீண்ட நாட்களா ஒதுக்கி வந்ததாகவும் குற்றச்சாட்டி விவாகரத்து கோரி சங்கீதா அவர்கள் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. குறிப்பா கடந்த 2021 இருந்து இந்த பிரச்சனை நிலவிட்டு வந்ததாகவும் தன்னோட விவாகரத்து மனுவில் சங்கீதா குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ டோட்டல் அட்டென்ஷனும் அந்த பக்கம் தான் போயிருக்கு. ஸோ ஒருபுறம் அரசியல் பணிகள், மறுபுறம் குடும்ப நல நீதிமன்ற நடவடிக்கைகள்னு விஜய் அவர்களுடைய வாழ்க்கையில முக்கியமான காலகட்டமா இந்த நேரம் தான் அமைஞ்சிருந்தது. இது மட்டும் இல்லாம அரசியல் மற்றும் திரையுலக வட்டாரங்கள்ல இந்த வழக்கு தொடர்பான தகவல்கள் பரபரப்பா பேசப்பட்டு வந்துச்சு. ஓகே, தொடர்ந்து முதல்வர் விஜய் சங்கீதா விவாகரத்து தொடர்பான இந்த மனு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துச்சு. குடும்ப நல நீதிமன்றத்தில் நடைபெறக்கூடிய வழக்குகளை போலவே இந்த வழக்கிலுமே சட்ட நடைமுறைகள்லாம் பின்பற்றப்பட்டுச்சு. மனு தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து வழக்கினுடைய தன்மை, அப்புறம் இருதரப்பினருடைய நிலைப்பாடு உள்ளிட்ட அம்சங்கள்லாம் நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுச்சு. இந்த விவாகரத்து வழக்குகள் பொதுவான விசாரணை, அப்புறம் ஆலோசனை உள்ளிட்ட பல்வேறு கட்டங்களை கடந்து செல்லக்கூடிய நிலையில தான் இந்த வழக்கும் அதே நடைமுறையிலேயே பயணிச்சது. பல கட்டங்களை கடந்து இந்த வழக்கு தற்போது முக்கியமான திருப்பத்தை சந்திச்சிருக்கிறத நாம பார்க்கிறோம். யாருமே எதிர்பாராத தருணத்துல ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடந்திருக்கு. சினிமா நட்சத்திரமா இருந்து அரசியல் தலைவராக மாறின விஜய் தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வர் என்ற பொறுப்பையும் ஏற்ற சூழல்ல அவரோட அரசியல் பயணம் புதிய கட்டத்தை எட்டுச்சு. இந்த நிலையில அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான விவாகரத்து வழக்கிலையும் எதிர்பாராத ஒரு மாற்றம் தான் இப்போ ஏற்பட்டிருக்கு. விவாகரத்து கோரி தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுவை சங்கீதா அவர்கள் திரும்ப பெற்றுள்ளார் அப்படின்னு ஒரு பிரேக்கிங்
பிரேக்கிங் நியூஸ் இன்னைக்கான ஒரு அல்டிமேட் நியூஸா மாறி இருக்குன்னே சொல்லலாம். இதையடுத்து செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றமும் இந்த வழக்கை முடிச்சு வச்சிருக்காங்க. ஒருபுறம் அரசியல் களத்துல புதிய பொறுப்பு, இன்னொரு பக்கம் தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கைன்னு இப்படி ரெண்டையும் கடந்து வந்த முதலமைச்சர் விஜயோட வாழ்க்கையில இந்த வழக்கு தற்போது ஒரு முடிவை எட்டியிருக்கு. அதுவும் இன்னைக்கு சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கும் போதே நடுவிலேயே அவர் போயிட்டாரு. கேஸை வந்து டீல் பண்ணோம், வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமா தான் அட்டென்ட் பண்ண போயிருந்தாரு. பட் இப்படி ஒரு ரிசல்ட் இன்னைக்கே நமக்கு தெரிய வரும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.